சில நேரங்களில் அவர் சுவாசிக்க சிரமப்படுகிறார். சுவாசிக்க சிரமப்படுவதை பார்ப்பது நல்ல உணர்வாக இருக்கவில்லை. மருத்துவர்களின் கூற்றுப்படி பார்த்தால் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் நீண்ட கால மருத்துவமனையில் இருப்பார் என்பது தெளிவானது. இதுபோன்ற ஒரு நிலை யாருக்கு இருந்தாலும் ஒரே இரவில் குணமடைய வாய்ப்பில்லைதான். கால அவகாசம் தேவைப்படும். வெள்ளிக்கிழமை முதல் சனிக்கிழமை வரை திருத்தந்தை அவர்களின் உடல்நிலை சற்று மாற்றம் கண்டது. அவரது உடல்நிலை சீராக இருந்த போதிலும் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ந்த சில மணி நேரங்களுக்கு பிறகு தீவிர தன்மையின் காரணமாக அவரது உடல்நிலை மோசமடைந்தது. சனிக்கிழமை அன்று காலை திருத்தந்தை அவர்கள் கடுமையான சுவாச நெருக்கடியை அனுபவித்ததால் ஆக்சிஜன் உதவி தேவைப்பட்டது. பிளேட்லெட்ஸ் என்னும் இரத்த தட்டுகள் இல்லாததால் அவருக்கு குருதி மாற்றம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டது. இந்த நிலை இரத்த சோகையுடன் தொடர்புடையதாகவும் பார்க்கப்பட்டது. அதனால் தொற்றுக்கு காரணமான பாக்டீரியாக்கள் மற்ற உறுப்புகளுக்கும் பரவியுள்ளன என்று பொருளல்ல என்பதையும் வத்திகான் சுட்டிக்காட்டியுள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் உடல்நிலை குறித்து வத்திகான் செய்தி அளித்த போது திருத்தந்தை அவர்களுக்கு லேசான சிறுநீரக செயலிழப்பு இருப்பதும் தெரியவந்தது. ஆனால் அது கட்டுப்பாட்டுக்கு வந்துவிட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டது. சனிக்கிழமை அன்று ஆஸ்துமா சுவாச நெருக்கடியால் பாதிக்கப்பட்ட பிறகு திருத்தந்தை அவர்களுக்கு வேறு எந்த நெருக்கடியும் இல்லை என்றும், ஆனால் திருத்தந்தை அவர்களுக்கு தொடர்ந்து ஆக்சிஜன் தேவைப்படுவதாகவும் அது அவருக்கு மூக்கு வழியாக செலுத்தப்படுகிறது என்றும் வத்திகான் பத்திரிகை அலுவலகம் தெரிவித்தது. எல்லாவற்றையும் மீறி அவரது மனநிலையில் அவர் தெளிவாக இருப்பதாக கேள்விப்படுவது குறிப்பிடத்தக்கது.